ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதிச் சுற்று ஏப்ரல் 7 எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாரன் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பிரதமரின் தமிழக பயணம், அதற்கு முன்பு 2 நாட்களாக தொற்றிருக்கும் பரபரப்பு, அடுத்தடுத்து நடக்கும் சந்திப்புகள், சிலது நடந்தது சிலது நடக்கலை அப்படின்னு வாதம் பிரதிவாதம் மறுப்பு என எல்லாம் போயிட்டுருக்கு. 26 தேர்தலுக்கு இன்னும் கரெக்டாக 11 மாதம் இருக்குது. இப்போவே சூடு பறக்க ஆரம்பித்து விட்டது. பிரதமரின் பயணம், சந்திப்புகள், உங்களுடைய பார்வை? பிரதமருடைய பயணம் ரொம்ப ஒரு தமிழகத்துக்கு பலன் தரக்கூடிய ஒரு பயணம். அது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த பாம்பன் தூக்குப்பாலம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரைவழி போக்குவரத்துக்கானது, மற்ற விஷயங்கள், ரயில்வே போக்குவரத்துக்கான எல்லாமே துவக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படும் போது அதுக்கு புள்ளிவிவரங்கள் மூலமாக சொல்லியிருக்கக்கூடிய பதில். இந்த 10 வருஷத்தில் மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம ஒவ்வொரு துறையிலையுமே 3 மடங்கு கூட 4 மடங்கு கூட, ரயில்வேல மட்டும் 6000 கோடின்னு ஒன்றுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அஸ்வின் வைஷ்ணவ் வேறு இடத்துல குறிப்பிட்டது போல், நாங்கள் நிலம் கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்றீங்க, நாங்கள் திட்டத்தை எப்படி கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். நாங்கள் ரயில்வே அவ்வளோ நாங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றப்ப தமிழக அரசு வெறுமனே நிதி கொடுக்கல அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்க தாண்டி அவங்க புள்ளிவிவரங்கள் மூலமாக பதில் சொன்னால் நல்லா சரியாக இருக்கும். தமிழகத்துடைய அரசினுடைய ஒரு உண்மையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் மூலமாக வரியாக வரிசையாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல் எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஷயம் இருக்கும். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வேறு இன்றைக்கி நிறைய கட்சிக்காரங்களை சந்திச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் முக்கியம். இப்போ என்னென்னா, உண்மை ஒன்றாக இருக்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தேரி வேறாக இருக்க, இவங்க கட்சிக்காரங்க கீழே கொண்டு போய் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோங்கிற சொன்னாங்க நல்லாயிருக்கும். விவசாயிகள் எவ்வளோ பணம் தராங்க, 14,000 கோடியா ஒரு சைவர் மிஸ் பண்ண 1400 கோடியா ஞாபகம்ல, விவசாயிகளுக்கான காப்பீடு அமௌண்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற பாருங்க. அப்போ ஒரு 1400 கோடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு, அது எவ்வளோ ஹியூஜ் ஆகும் தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துருக்குங்கிற பாருங்க. நமக்கு வழக்கமான திட்டங்கள் தாண்டி இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் டீட்டெயிலாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி சின்ன ஸ்கீம்லேயே மட்டும் 700 கோடி ரூபாயை தமிழகம் சேமித்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்குமே இந்த தமிழ்நாடு எவ்வளோ மோஸ்ட் பெனிஃபிஷியராக இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ஒரு மோஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு அரசியல் ரீதியாக சொல்கிறதுக்காக ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, உருப்படி இல்லாமல் இருக்குது, கூட்டுச்சோராக போச்சுலாம் சொல்லாமல், தமிழ்நாடு ஒரு மோஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட், அவங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவில் வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுங்க சொல்லியிருக்க ஒரு ப்ரோஆக்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விசிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் நான் கவர்னன்ஸ் அண்ட் இந்த ரீதியாக போயிட்டு அப்புறமா நான் சந்திப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு பிரதமருடைய நேரடி விமர்சனம், அவர் இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பட்டியலிட்டு, இவ்வளோ கொடுத்ததுக்கப்புறம் சிலர்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த பொலிட்டிக்கல் டோன் அங்கே ஏன்னா இது லாஸ்ட் இயர் பார்க்குறோம், கடந்த 2024 ஜனவரியில் இந்த ராமர் கோவில் திறப்புக்கு அந்த நேரத்துக்கு முன்னிட்டு தமிழகத்தில் அடுத்தடுத்து கோவில்களுக்கும் திறப்பு விழா, திருச்சி ஏர்போர்ட் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் வந்த பிரதமர் மோடி நேரடியாக அரசியல் கருத்துக்களை அரசு மேடையிலேயே சொன்னார். தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, இப்போவே அவங்க வந்துட்டாங்க, அந்த மோடுக்கு வந்துட்டார் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நடந்தது ஓகே. பட் ஆனால் இங்கே 10 மாதம் இருக்குது. 10 மாதம் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் விழாவாக இருக்கும். பட் இந்த டைம் டேரெக்டாக 5th கியர் 6th கியரில் போகிறது எப்படி புரிஞ்சு? ஒரு 3 விஷயத்தில் அவர் டேரெக்டாக பாலிடிக்ஸ் கொண்டு வராரு. ஒன்று இந்த மாதிரி பல ஆயிரம் கோடி கொடுக்குறோம் அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு. அந்த 3மே பார்த்தீங்கன்னா யார் பேருமே குறிப்பிடல, அரசாங்கத்தை குறிப்பிடல, டிஎம்கே குறிப்பிடல, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அதனால் அதையும் சேர்த்து வச்சுக்கிறாரு. அதனால தான் ஒரு 5th கியர் 6th கியர் உங்களுக்கு எப்படியுமே நரேந்திர மோடிங்கனால அப்படி தெரிஞ்சாலுமே கூட அவர் ஒரு சப்ளாக தான் பண்ணார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ 1000 கோடி கொடுக்குறோம் ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லுறது ஒரு உண்மை கணக்கை சொல்லலை, சும்மா நாட்டுக்கு ஒரு முதலை கண்ணீர் வடிக்கிறாங்கிற சென்ஸில் சொல்கிறார். ரெண்டாவது நீங்கள் ஏன் மருத்துவக் கல்வி உள்ளிட்ட பல விஷயங்களை நீங்கள் ஏன் தமிழில் கொண்டு வரலங்கிறார். நம்ம பார்த்துருக்கோம், இது ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் தான் முதல்ல எழுப்பினார். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார், தமிழில் கொண்டு வரணும், தாய்மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொண்டு வரணும். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் துணை ஜனாதிபதி இருந்த காலத்தில் சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ரொம்ப வலியுறுத்துறார், இது ஏன் செய்ய மாட்டீங்க, ஹிந்தியில் எல்லாம் படிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, அப்போ நம்ம ஆட்கள் தமிழ் ஏன் கொடுக்க மாட்டீங்க கேட்குறாரு. அப்புறம் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்போது தமிழில் மருத்துவக் கல்வி, இன்ஜினியரிங், பொறியியல் கல்லூரிலாம் வரும் வேற சொல்கிறார் அவர். அந்த அளவுக்கு போகிறார். இப்போ அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்னும் ரீஇன்ஸ்டேட் பண்ணக்கூடிய வகையில் பிரதமர் சொல்கிறார், நீங்கள் தமிழுக்காக இவ்வளோ செய்கிறோன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் மொழி வச்சு தானே பெரிய அரசியல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மொழி அரசியல் தான் ரொம்ப பிரதானமாக வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, நான் மருத்துவம் படிக்கிறேன்னா ஒரு மத்திய அரசு
இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அனுமதி கொடுக்கல, யூஜிசி நாம்ஸ் வேறு மாதிரி இருக்குது, இல்லை மருத்துவக் கல்விக்கான நாம்ஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னு ஒரு தடை வேணால் போடலாம் ஆக்சுவலாக. ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சருமே பண்ணுங்கன்னு சொல்லும்போது இப்படி ஒரு ப்ரொபோசல் போனாலே எவ்வளோ ஈஸியாக நடக்குங்கிற பார்க்குறேன். அப்போ தமிழ் வழி கல்வியில் படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம வந்து இடஒதுக்கீடு இருக்குது, நீட்டில் வந்து 10% இடஒதுக்கீடு, அப்போ அவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குங்கிற நம்ம பார்க்கணும். அப்போ வந்து அதற்கான வழியில் பண்ணி கொடுத்துருக்காங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா, அது அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ப்ரொப்போஸே பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம். மூணாவது விஷயம் நம்ம வந்து ஒன்று நிதிக்கு பார்த்தோம், இன்னொன்று இதுக்கு பார்த்தோம், அது கையெழுத்து போடுறத பற்றி நம்ம வந்து அது இலங்கையிலேருந்து போயிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறதும், அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களை சந்தித்து வந்துட்டு இருக்காருங்கிறதும், அங்கே பாராளுமன்றத்திலேயே மீனவர்கள் விஷயத்தில் நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் பாராளுமன்ற கூட்டத்திலே உரையாற்றுனதை வச்சுட்டு இங்கே வந்து ராமேஸ்வரம், திரும்ப அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தான் அங்கே போய் பாதிக்கப்படக்கூடியவங்க. அப்போ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து குறிப்பிட்டாரு. கடிதம்லாம் ரெகுலராக எழுதுறாங்க. இந்த பிரச்சனை தான், கடிதங்கிறது மீனவர்கள் கை செய்யக்கூடிய பிரச்சனை தான். கடிதம் எழுதுமோ தமிழ் சொல்லி தமிழ் மீனவர்கள் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை சொல்லாமல் வந்து ஆனால் வந்து கையெழுத்து கூட வந்து இங்கிலீஷில் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிறது வெறும் அரசியலுக்காக இருக்கிறதா, அவர்கள் உள்ளார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தமிழக அரசையோ தமிழக முதலமைச்சரையோ குறிப்பிடாமல் அவங்க வந்து ரொம்ப ஒரு மேம்போக்காக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் எல்லாருக்குமே புரியுங்கிற பார்க்குறோம். அவர் வந்து ஹிந்தியில் பேசும்போதே இங்கே எல்லாருமே கைதட்டினாங்க. ஸோ ஒரு மொழி மாற்றத்துக்கு வரையும் காத்திருக்காமல் கைதட்டினாங்க போது அங்கே இருந்த மக்களுக்கே நேரடியாக புரிஞ்சுங்க நம்ம பார்க்குறோம். அவ்வளோதான் அரசியல். ஒரு இந்த அதிமுக கூட்டணி இன்னும் உறுதியாக அறிவிக்கப்பட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்கிறதா பொலிட்டிக்கலாக சரின்னு நினைக்கிறேன். திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப தர்ம சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காக செஞ்சிருக்கிறார். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், பொலிட்டிக்கல் கலர் இருக்கக்கூடிய அரசியல் ஆட்சி அப்படின்றத தாண்டி இது ராஜாங்க ரீதியாக ஒரு டிப்ளமேட்டிக்கல் விஷயமும் கூட அப்படின்னா அது கச்சத்தீவு மீட்பு. பிரதமரின் இலங்கை பயணம் வந்த உடனே அந்த அறிவிப்புல இருந்தே லாஸ்ட் 20 டேஸாவே இந்த கச்சத்தீவுன்றது ஒரு முக்கியமான சென்டர் டாப்பிக்காக வந்தது. இங்கே வக்பு அங்கே நிறைவேற்றும் போது இங்கே சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பு பற்றி திருப்பி ஒரு தீர்மானம் திமுக அரசு போட்டது. அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரித்தன. காங்கிரஸ் வித்தியாசமாக ஒரு விஷயத்த சொன்னதை பார்த்தோம். அப்போது அந்த சூழ்நிலைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல பார்த்தோம். ஸோ அது ஒரு எபிக் சென்டராக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இருக்கும் என்பது புரிந்துவிட்டது. லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐ போட்டு அதற்கு வந்த பதில் இன்னொரு பூகம்பத்தை கிளப்பியதும் பார்த்தோம். ஸோ இந்த எலெக்ஷன் 24 போலவே முந்தின தேர்தல் போலவே இந்த எலெக்ஷன் கச்சத்தீவு வரும்னு நினைக்கிறோம். அந்த டாபிக் வருது அப்படின்றப்போ இதிலிருந்து ஏதாவது முக்கியமான முடிவுகளை மோடி எடுப்பார், அதற்கான பின் வேலைகள் நடந்து கொண்டிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், கட்டாயமாக அதற்கான முயற்சி இருக்கும். ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் பல சந்தர்ப்பங்களில் பிஓகேவை முழுமையாக கொண்டு வந்தால் தான் காஷ்மீர் பிரச்சனை 100% முடிவுக்கு வருங்கிற சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்றாரு. 370 அப்ளிகேஷன் மூலமாக எங்களால் அதையும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அங்கே பலூச்சுக்கான போராட்டம் கடுமையாக நடந்துட்டு இருக்கு. அங்கே திரும்பி பிஓகே குரூப் இந்த பக்கம் வந்துடுங்கிறதுக்கான பேச்சு நடந்துட்டு இருக்கு. கீழே மக்கள் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அது லாங் ஒர்க், அது லாங் டேர்ம் ஒர்க், ஓவர் நைட்டில் இருக்கல. அதே போல் இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ பிஓகே மாதிரியோ சைனா மாதிரியோ கச்சத்தீவை ஸ்ரீலங்கா ஆக்கிரமிச்சிருந்தா அங்கே வேற மாதிரி டீல் பண்ணும். கொடுத்ததே நீங்கள் தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அரசாங்கம் தான் கொடுத்துங்கும் போது அங்கே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அவர்களே எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது பிரயோஜனப்படாது, ஸோ நம்ம இந்திய அரசு அங்கே ஏதாவது ஒரு இராணுவ நிலை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம், அந்த மாதிரி வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போயிருக்கோம். நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போகாமல், ஏன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய செட்பேக். அங்கே எல்லாரும் இந்த ரணில் விக்ரமசிங்கே மஹிந்த ராஜபக்சே நீ இலங்கையை வித்துட்டேன்னு கிளப்பிடுவாங்க. இப்போ எப்படி காங்கிரஸ் இங்கே பிஜேபி சொல்கிறாங்களோ அது மாதிரி. அப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கனால அப்படி கொடுக்க முடியாது வாலண்டியராக. பட் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்முடைய ஆளுமையை அங்கே கொஞ்சம் கொண்டு வர மாதிரி ராணுவ நிலைகள் வைக்கிறது, இல்லாட்டி கடற்படைக்கான நிலைகள் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம் நம்ம கண்காணிப்பு வைக்கிறது, நம்முடைய ராணுவ வீரர்கள் அங்கே போகலாங்கிறது, இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழுசாக எழுதப்படாமல் அது நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அங்கே போக முடியும். இது கொடுத்ததே நம்ம தான் அப்படிங்கிறனால. பட் பாலிடிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லைவ்ல இருக்கும். அது ஒன்று அது கச்சத்தீவை மீட்கிறதுங்கிறது ரொம்ப ராஜேந்திர ரீதியாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஸ்லோவாக ஸ்டேபிளாக நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிபர் அனுரகுமார் திசாநாயக் இன்னமும் எப்படின்னு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. அவர் ரொம்ப அழகாக இந்தியாவுக்கு எதிரான எந்த விஷயமும் இங்கே நடக்காதுங்கன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஆனால் சைனாவோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் பேசிக்கலான அவங்களுடைய கம்யூனிஸ்ட் தாட் பேக்ரவுண்ட் பற்றியும் இதெல்லாம் நம்ம இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம அது ஓவர் நைட்டில் அது முடிவெடுக்க முடியாது. இப்போ ரணில் பற்றின ஒரு தெளிவான பேக்ரவுண்ட் ஒர்க் இங்கே இந்தியன் இன்டெலிஜென்ஸில் இருக்கும். மஹிந்த பற்றின ஒரு தெளிவான பார்வை இங்கே இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பட் இவரை பற்றின ஒரு பெரிய பார்வை இருக்காது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்கே வேறு, கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு ஒரு அதிபராக இருக்கும்போது எப்படி செய்யப்படுறாங்கிற பார்க்குறேன். ரொம்ப யங் எனர்ஜெட்டிக். நான் அவருடைய பாடி லாங்குவேஜில் பார்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. ரொம்ப போ பண்ணாமல் அப்படியே நிமிர்ந்து நின்று கை கொடுக்குறதுலேருந்து அவருக்கு கையை ரெண்டும் தூக்குறதுலேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் முழுமையாக ஒத்துழைக்கிறாரு. அதே சமயம் ரணில்ட்டையும் மஹிந்தாட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா கோஆப்ரேஷன், ஒரு மைல் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது அங்கே இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி வருங்கிற பார்க்க நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக்காக அதை அப்படி தான் கொண்டு வாங்க. சம்திங் லைக் இந்த 99 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுப்போம். ஆமாம், அதான் அது எழுத்துங்கிறதே பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அது
புழக்கம்ங்கிறது முதல்ல வரும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம யூசேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கச்சத்தீவு வரைக்கும் மீனவர்கள், தமிழக இந்திய மீனவர்கள் போகலாம். முதல்ல ராணுவ மாதிரியான விஷயங்களை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி விஷயங்களை மீனவர்களுக்கு வந்து அங்கே வரைக்கும் ஒரு எல்லையை மாற்றிச்சிட்டு, ஸோ அது வந்து இது வந்து என்னோட யூகம் தான். ஏன்னா வந்து நாம தான் கொடுத்தோங்கிறதுனால நாம வந்து அதில் சண்டை போட்டுக்க முடியாது. பிஓகேல நிலைமை வேற, நீங்கள் ராணுவ நடவடிக்கை கூட எடுக்க முடியும். சைனாவுடைய நிலைமை வேற, அங்கே நம்ம ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியும். இது ஏன் இடம் அப்படிங்கிறது ப்ரூவ் இருக்குது. நீங்கள் ஐநா போய்ங்கன்னா சண்டை போடுறது, இது நான் தான் கொடுத்தேங்கிறத நீங்கள் வம்படியாக நீங்கள் பிடுங்க முடியும். அது வந்து அடாவடியாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து அது தன்மையாக எளிமையாக பேசி தான் வாங்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் அரசியல் வந்து அப்படியே லைவ்ல இருக்கும்போது நோ டவுட் காங்கிரஸ் கட்சி வந்து எவ்வளவுதான் டெக்னிக்கலாக அவர் வந்து உருண்டு புரண்டு அவர் பண்ணி இது ராஜேந்திர நடவடிக்கை, நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய வந்து இது எடுத்திருக்கோம், மற்ற இடங்களில் வந்திருக்கோம், அங்கே மீன் வளம் நிறையா இருக்கிறலாம் கொண்டு வந்துருக்கிறோம், அன்னைக்கு அது தேவைப்பட்டது அப்படின்னு என்னதான் வந்து ஒரு கம்பு சுற்றினாலும் அது வந்து யார் ஏற்கலாங்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து திரு அண்ணாமலை போட்ட ஆர்டிஐல முழுக்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஆஸ் வெல் இன்ஃபார்ம்டு. அங்கே முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்து தான் பண்ணது, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எதுவுமே ஒழிச்சு மறைச்சு பண்ண விஷயம் இல்லை. கான்ஸ்டியூஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நம்மலாம் படிச்சிருக்கிறோம். நம்ம வந்து முழுக்க எல்லை வரையறை உட்பட எல்லாமே பாராளுமன்ற ஒப்புதெல்லாம் பண்ண முடியாது. இந்த எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து முழுக்க வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க ஒப்பந்தம் பண்ணாலே ஏன்ட்டு இருக்கிற உங்களுக்கு கொடுத்தா தானே ஒப்பந்தம், அவங்கள்ட்ட இருக்கிறது அவங்களுக்கு இருக்க ஒப்பந்தம் தேவையில்லையே. அப்போ ஏன்ட்டு இருக்கிறது உங்களுக்கு தான், அது பாராளுமன்ற ஒப்புதல் வாங்கினாங்களான்னு தெரியல. 76 எமர்ஜென்சி போது இன்னொரு திருத்தம் போடுறாங்க. அங்கே தான் நமக்கு வந்து அநீதி நடக்குது. அது வந்து நம்ம வந்து வலை பின்னோடு 74 முதல் ஒப்பந்தம் எமர்ஜென்சிக்கு முன்னாடி, 76 ரெண்டாவது ஒப்பந்தம் உள்ளதும் போயிடுது. நம்ம மீனவர்கள் அங்கே போக முடியாங்கிற மாதிரி. அப்போ உரிமையே பறி கொடுத்தது எமர்ஜென்சி பீரியடில். நம்ம நல்லா பார்த்தோம், எமர்ஜென்சியே பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கி கொண்டு வரல, அப்புறம் எமர்ஜென்சியில் பண்ண திருத்தங்கள் எப்படி கொண்டு வருது? அப்போ அது வந்து ஒரு நல்லிஃபை ஆக வேண்டிய ஒரு உடன்பாடுகள் தான். நீதிமன்றம் மூலமாக ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கணும். பட் பாலிடிக்ஸ் வில் பி தேர். டிஎம்கே காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பிஜேபி ஏடிஎம் அலையன்ஸ்க்கு ஒரு நல்ல பாயிண்டாக இருக்கும். ஓகே, இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ அடிஷனாக ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு மசாலா கலந்தது அப்படின்னா, அதை தொடர்ந்து நடந்த சந்திப்புகள். அங்கே வந்து பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வருகிறார், அங்கே வந்து அவரை ஓபிஎஸ் சந்திக்க இருக்காரு, இபிஎஸ் சந்திக்க இருக்காரு, செங்கோட்டையன் சந்திக்க இருக்காரு அப்படின்னு கிளம்பி, இல்லை இபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க பிரதமர் 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு யூகம் வந்து கடைசியில் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்தாரா, செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தாரான்னு யூகம் போய் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு போய் திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்ததை பார்த்தோம். இதுபடி ஏகப்பட்ட ஹேஷியங்கள் வதந்திகள் போயிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பிரதமருடைய பயணம் நடப்பதற்கு முன்னதாகவே நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர்கள் தமிழகத்தில் 2 நாளாக முகாமிட்டிருக்காங்க. அவர் வந்து பல சந்திப்புகளை மேற்கொண்டார். நமக்கு அஃபிஷியலாக தெரிஞ்சது கேசி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இதை தாண்டி திரு பொன் ராதாகிருஷ்ணன் சந்தித்தார் என்றும் திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார் என்றும், இதை விட பெருசாக ஒரு முக்கியமான விஷயமா வந்து திரு சீமான் அவர்கள் சந்தித்தார் என்றும் ஒரு செய்தி வந்தது. இதை தாண்டி இன்னும் சிலர்லாம் வந்து தாவேக்கா அவருடைய அந்த திரு வேல்முருகன் அவர்கள் சந்தித்ததாகவும் தகவல்லாம் வருது பார்க்குறோம். இது மாதிரி சந்திப்புகள் ஹைப்பாக இருந்து புரிஞ்சிக்க முடியுது. பட் ஆனால் இது உண்மையாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 20 நிமிஷம் கேள்வி மட்டுமே வச்சுருக்கீங்க. நான் வந்து ஏதாவது பதில் ஏதாவது குறித்து எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமா பார்க்குறேன். ஒன்று, ஊடகங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. நிறைய வந்து நம்ம வந்து உடனடியாக செய்தி போட்டுருங்கிற அவசியம் ஆத்திரத்தில் அவங்க வந்து உண்மை செய்தியாங்கிற பார்க்க மாட்டாங்க. முதல்ல கொடுத்தது யார் அப்படின்னு அவங்க சந்திக்கலன்னா என்ன பண்ணி, ரஜினிக்கு சொன்னது தான். ரஜினி அரசியலுக்கு வரப்போறான்னு சொல்லுவாங்க, அவர் வரலன்னா ரஜினி திடீர் பல்ட்டின்னு போடுவாங்க. அவர் எங்கெங்கே சொன்னார்னு கேட்க மாட்டாங்க. அவர் 2017 முன்னாடி எப்பயுமே சொன்னதில்லைங்கிறது அந்த உண்மை அவர்களுக்கு புரியப்படுது. அப்போ சந்திக்க போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து முழுக்க ஒரு கற்பனையான விஷயங்கள். திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சந்திக்கிற கேட்டார்னா நல்ல நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4-5 மணிக்கு அவர் கிளம்புறாரு, ஒரு 9 மணிக்கு அங்கே ரீச் ஆக போகிறாரு. நைட்டில் வந்து ரெகுலர் ஒர்க்கை தவிர வேறு ஒன்றும் புதுசாக சந்திப்புகள் இருக்க போகல. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் லேட் பண்ணிட்டு போகிறது ஒன்று. அவர் வந்து தனி ஃப்ளைட்டில் தான் போகிறார். ஸோ வந்து இல்லை 9 மணிக்கு அடுத்த ஃப்ளைட் கிளம்பிருங்கிற பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து நாட்டுடைய பிரதமரால் இருக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஸோ இவர் கேட்டால் கொடுக்காம இருக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தர வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி அப்டேட் இருக்குது. அதை நீங்கள் கேட்டால் நான் சொல்கிறேன். இந்த பக்கம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. அப்போ வந்து இவர் கேட்டால் ஏன் கொடுக்காம இருக்கணும், இன்னும் உறுதியாக தான் ஆக போகுது, என்ன பிரச்சனை? அவர் திரும்ப வாழ்க்கை போய் நான் வந்து தமிழக மீனல் பிரச்சனை பற்றி பேசிட்டு வந்தேன், தமிழ்நாட்டு நலன் பற்றி பேசுன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ என்ன கேட்டுச்சு? அப்போ இன்னொரு சந்திப்பு தானே. அப்போ இவர் ஏன் கேட்காம இருப்பார், அவர் ஏன் கொடுக்காம இருக்கணும்? இவர் கேட்கல, அவர் கொடுக்கல, அவ்வளோதான். வந்து நம்ம வந்து முறைப்படி ஒரு அறிவிப்புக்காக காத்திருக்கிறாங்க, அது நடக்கட்டும் சொல்லி காத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் போய் நம்ம குறுக்கு சால் ஓட்ட வேண்டியதுங்கிற காத்திருக்காங்க. ஸோ இவர் கேட்கல, அவங்க கொடுக்கல, அவ்வளோதான். சந்திப்பு கேட்டார், அப்புறம் வந்து ஓகே சொன்னாங்க, அப்புறம் நேரம் அட்டு போய் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கல அப்படிங்கிறனால மற்றவர்களை சந்திச்சா இந்த கூட்டணி வரப்போறதுக்கான ஒரு தப்பான சிக்னலாக மாறிடுங்கிறனால திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் சந்திக்கல. ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் வந்து அவங்க வந்து ராமநாதத்தில் அவங்க போட்டிட்டாங்க, அவர் சந்திக்கிறதுக்கான ஒரு விருப்பம் இருந்துச்சு. அது வந்து அஃபீஷியலான முயற்சியாக இல்லாமல் அது வந்து ஒரு ஃபீலர்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காரணம் தான் சொல்லப்பட்டது. நம்ம வந்து இப்போ ஏடிஎம்கே எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து அது ஒரு சுமூகமான ஒரு எண்டு வரணும் இந்த அலையன்ஸுக்கு பிறகு. அப்போ இப்போ நம்ம சந்திச்சோம்னா அது வந்து செங்கோட்டையனை சந்திச்சார், இங்கே சந்திச்சார்னு வேற மாதிரியான பூகம்பல் கிளம்பும். அதனால் திரு ஓபிஎஸ் அவர்களை என்கரேஜ் பண்ணல. திரு செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சார்னு அதிகாரப்பூர்வ மற்ற தகவல் தெரிவிக்கின்றன. என்னால் அதை உறுதிப்படுத்த முடியல. எனக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆமாம் பிரதமர் மட்டும் தான் பேசுகிறேன். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இன்னும் வரல, இந்த பக்கம் தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ பிரதமரை வந்து திரு செங்கோட்டையன் சந்திச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் உறுதிப்படுத்த சந்திச்சிருந்தாருன்னா
ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு நார்மலான ஒரு சந்திப்பாக இருக்குமே தவிர தனியாக ஒன் டு ஒன் உட்காந்து பேசணும். ஏன்னா அவர் ராமேஸ்வரத்தில் கிளம்புற ஹெலிகாப்டர் வரைக்கும் அங்கே எந்த சந்திப்பு நடக்கல, அதை என்னால் உத்தரவாதப்படுத்த முடிஞ்சது. ஸோ சென்னை மதுரை ஏர்போர்ட்டில் நடந்திருக்கலாம், அதை என்னால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படி தான் வந்து சோர்ஸஸ் சொல்கிறாங்க. பட் அங்கேயுமே கூட ஒரு கர்ட்டசி, ஹலோ நல்லா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், வெரி குட் சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ தான் இருக்குமே தவிர நம்ம உட்காந்து டீட்டெயிலாக பேசி அதை பண்ண போகிறோமா இது பண்ணுமா கட்சி உடைக்கணும் இந்த பிஸ்னஸ்லாம் நடந்திருக்கான்னு கேரண்டியாக தெரியும். ஏன்னா திரும்ப நான் ரீஇன்ஸ்டேட் பண்ண விரும்புகிறேன், அதிமுக பாஜக கூட்டணி ஆல் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன். அவங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தான டைரக்ஷன் அங்கே போயிட்டு இருக்கு. அதனால குறுக்கு சால் ஓட்டுறதுக்கு பிறகு என்ன இது எவ்வளோ சிக்னலை கொடுக்குங்கிற எல்லாருக்குமே தெரியும். வேற மாதிரி எல்லாம் யூகம் தான் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன் அவரை சந்திச்சார் ஏன் அவரை சந்திச்சார் உட்காந்துருப்பாங்க. அதனால அதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன். பட் சோர்சஸ் வந்து சென்னை மதுரையில் நடந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. நடந்தால் அது ஒரு வெறும் காட்டஸ் சந்திப்பாக இருக்கும். ஸோ இங்கே 3 சந்திப்பு பற்றி நம்ம பேசிட்டோம். இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் நீங்கள் நிர்மலா சீதாராமன் வந்தீங்கன்னா திரு கேசி பழனிசாமி சந்திச்சதில் ஒன்றும் விசேஷம் இல்லை. ஏன்னா அவரோ திரு புகழேந்தியோ மற்ற பெருமக்களோ வந்து அவங்க ஏதாவது அதிமுக ஏதாவது பெரிய பிளவை ஏற்படுத்துவாங்களா இல்லை, அவங்களாம் நிறைய நீதிமன்றம்லாம் போய் வழக்காடி தோத்து இன்னும் மாறி கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய அதிமுக ஒரு பிரபலங்களில் அவர் முன்னாள் எம்பிஆர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்கன்றது ஒரு மெசேஜ் இல்லை, கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நான் நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னு போயிட்டு யார் தான் நீங்கள் சந்திக்க முடியும், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரு கேசி பழனிசாமி வந்து ஒரு ரிபல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏடிஎம்கேல. ஆனால் அவர் வந்து ஏடிஎம்கே கிடையாது, அவர் பின்னாடி பெரும் செல்வாக்கு கிடையாங்கிற கண்கூட பார்க்குறோம். அவரோ திரு புகழேந்தியோ மற்றவங்களோ திரு ஜேசிடி பிரபாகர் நாங்கள்லாம் சேர்ந்து வேற பண்ண போகிறோம், நாங்கள் மீட்பு குழு நாங்கள் எல்லாம் பண்ணாங்க. அவர் ஓபிஎஸ் கூட இருந்தார், இப்போ ஓபிஎஸ் கூட இல்லை. என்ன நடந்துங்கிற திரு ஓபிஎஸ்ஸே ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறாரு. அவருக்கு பின்னாடி சமூகம் இருக்குது, 3 முறை முதலமைச்சருங்கிற ஒரு பெரிய டேக் இருக்குது. அவ்வளோ இருந்தே அவராலே வந்து பெருசாக வந்து புல் அவுட் பண்ண முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கிற பார்க்கணும். அப்போ வந்து ஒரு 4 பேர்கிட்ட கருத்து கேட்குற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து சாதாரணமான பத்திரிகையாளர்லாம் போய் என்னை மாதிரியான பத்திரிகையாளர்லாம் போய் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர அதை வச்சு ஒரு பெரிய பூகமாக வரப்போகுங்கிறது இல்லை. திரு கேசி பழனிசாமி அவ்வளோதான். திரு செங்கோட்டையன் வந்து நான் அப்புறம் தான் பின்னாடி கேள்விப்பட்டேன், டெல்லியில் போய் சந்தித்த பிறகு நான் கேள்விப்பட்டேன். அது வந்து என்னென்ன திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே நல்ல அறிமுகம் இருக்குது, ஏற்கனவே ரொம்ப முன்னாடி ஒரு அறிமுகம் இருக்குது, அது வந்து அவங்க ஜெயலலிதா காலத்துலேருந்து அறிமுகம் இருக்குது. அந்த ஒரு நட்பும் காரணமாக அவங்க போய் பார்க்குறாங்க தவிர பொலிட்டிக்கலாக இப்போ இருக்க காக்காவுக்கார பணமளவு விழுதுங்க இப்போ வந்து போயிரு அவர்கள்ட்ட கட்டாயமாக நான் இப்போயும் நடந்திருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா, திரு செங்கோட்டையன் சந்திக்கிறோம், ஆமாம் நடந்திருக்கு தான் கேள்விப்பட்டேன். அதுலேயுமே வந்து அவங்க வந்து வெறும் கதை கேட்குற விஷயங்கள் தானே தவிர கட்சியை உடைக்கிறது, 2ஆ பிளக்கிறது, அவரை வச்சு இன்னொரு தர்ம யுத்தம் அந்த ஐடியாலே இல்லை. திருமதி நிர்மலா சீதாராமன் அதை செய்கிறவங்களும் இல்லை. அவங்க வந்து வெறும் ரிசீவிங் எண்டில் இருக்கிறாங்க அண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவங்க கிடையாது. அவங்க வந்து கவர்மெண்ட் பார்க்குறக்கே அவங்க நேரம் கிடையாது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஒரு தமிழச்சி அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு, இந்த ரைட் சென்ஸில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னதான் நீங்கள் வந்து அமித்ஷாட்ட போய் சொன்னாலும் அவருக்கு ஒரு கணக்கில் அவருடைய பார்வையில் தான் புரிஞ்சுப்பார். இங்கே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ஒரு போட்டு கம்மி கம்பேரிட்டிவ் டு நிர்மலா அவர்கள். அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு புரியுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவருமே தனக்கான வருத்தத்தை இங்கே தான் சொல்லியிருப்பாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு இருக்கிற வருத்தமும் ரொம்ப சுமாரானதான், சாதாரணமானதான், சரி பண்ணக்கூடியதான். அங்கே வந்து ஒரு ஈகோ மட்டும் தான் இடிச்சுட்டு நிற்குது. எகெயின் அவரும் பிளக்கிற மூடில் இல்லை, அவர் இன்னொரு தர்ம யுத்தம் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை, அவர் பண்ணக்கூடிய ஆளும் இல்லை. நான் பலமுறை சொன்னேன், அவர் ஒரு ரிபல் கிடையாது, அவர் வந்து சண்டை கோழி கிடையாது. சரி ஓகே, இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்க, நாளைக்கு அவங்களே வருவாங்க அப்படின்னு அப்படித்தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களா கோபிட்டு அவங்களா வந்தாங்க. திரு செங்கோட்டையன்ட்ட திரும்ப சசிகலா அவங்களா பயன்படுத்திட்டாங்க, திரு இபிஎஸ் அப்படி அவரா பயன்படுத்திட்டாரு. இப்போ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு உரசல் இருக்குது, அதுவும் அவங்களா பயன்படுத்தாங்க. இப்போ யார் முதல்ல இனிஷியேட் பண்ணுறது, திரு செங்கோட்டையன் இபிஎஸ்ஸை சந்திக்கணுமா, திரு இபிஎஸ் செங்கோட்டையன் அழைக்கணுமாங்கிற ஒரு சின்ன ஈகோல் நிற்குது, இவ்வளோதான். ஆனால் அவர் கட்டாயமாக அது உடைசல் விடிசலுக்குலாம் போகிறது இல்லை. பிஜேபி அதை என்றைக்குமே என்டர்டெயின் பண்ணதில்லை. பிஜேபி வந்து உடைஞ்சிருந்த அதிமுக சேர்க்க வைக்க தான் முயற்சி பண்ணிச்சே தவிர அவர் வந்து உடைச்சதுக்கான முயற்சி பண்ணலங்க நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். 3வது திரு சீமான் சந்திச்சாரா இல்லையான்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார்னு உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அவர் வந்து அதில் வந்து உங்களை கூட்டணி கிடையாது, அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் கிடையாது, பாஜக கூடயும் கிடையாது, அதிமுக கூடயும் கிடையாது, அதிமுக தனியாகவும் கிடையாது, பாஜக தனியாகவும் கிடையாது, அதிமுக பாஜக சேர்ந்திருந்தாலும் கிடையாது. அவர் வந்து இந்த கூட்டணியில் வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான். அவருக்கு வேறு சில தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள்ங்கிறது பொருளாதார ரீதியாக கிடையாது, அவருக்கு வந்து சில நீடு இருக்குது. அது வந்து பொலிட்டிக்கலான ஒரு கட்டாயமான நீடு. அதுக்கான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். தவிர இங்கே வந்து அவர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு நான் கூட்டணிக்கு வரப்போகிறேன் அந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னபோல திருமதி நிர்மலா சீதாராமன் அதை பார்க்குறதும் இல்லை. அவங்க வந்து வாங்க யார் யாரெல்லாம் கூட்டணிக்கு வரீங்க வாங்கங்கிறது அப்படி வந்து தலைமை அவங்களை அசைன் பண்ணல, அவங்களும் அப்படி என்டர்டெயின் பண்ணிக்கல. எல்லாரையும் வாங்க விசாரின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சந்திக்க விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் கேட்குறாங்க சொல்கிறாங்க. அதை வந்து அப்புறம் பிளேஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து இதை மாதிரி ஒரு உடைசலுக்குலாம் போகிறது இல்லை. ஏன்னா அதை வந்து வேற டீல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். நிர்மலா அவர்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களும் கிடையாது. நம்ம வந்து ஒன்று பண்ணோம் சொல்லி அவங்க முழுக்க கேட்டுட்டு, ஏன்னா நான் அறிஞ்ச வரைக்கும் பிரதமர்லேருந்து எல்லாருமே எனக்கு இன்புட் கொடுங்கன்னு கேட்குறாங்க அம்மா கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு இந்த டைனமிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பேச்சுக்கு வந்து தூத்துக்குடியில் வேற மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடியில் என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கு புரியும்.
அவங்களுக்கு புரியாது. பொலிட்டிக்கலாக நான் சொல்ல வரேன். அப்போ வந்து அதனால வந்து இவங்களை வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, சரி நம்மகிட்ட கேட்குறாங்க, நம்மகிட்ட பதில் இல்லாமல் இருக்கக்கூடாதுனால தலைமையுடைய வற்புறுத்தலின் பேரில் இவங்க வந்து அறிவுறுத்தலின் பேரில் இவங்க வந்து 4 இடத்துல கேட்குறாங்க. அது கதை கேட்குறது தான். அது அப்படியே கேட்டு ஸோ நான் உடச்சிடுறேன், நான் போயிடுறேன், அப்படி பண்ணவே மாட்டாங்க. பிஜேபி அந்த ஐடியாவில் இல்லை. முதல்ல அம்மா கட்டாயம் அதை பண்ண போகிறது இல்லை. அவங்க வந்து ஜஸ்ட் பாஸ் பேசுகிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்குது. ஓகே, இதை நம்ம தாண்டி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, அப்டேட் அப்படின்னு. அது என்ன அப்டேட்? பங்குனி உத்திரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பங்குனி உத்திரம் வந்து இந்து மதத்தில் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நாள். எங்கள் அம்மா ஆண்டாளம்மாவுடைய திருமண நாள், திருத்தேர் உற்சவம் நடக்கிற நாள். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கோலாகலமாக நடக்கும். அது ரொம்ப ஒரு புனிதமான அந்த சுப முகூர்த்தம் வேறு அன்னைக்கு, ப்ராபலி 11ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் 11ஆம் தேதி சுபமுகூர்த்தம் கூட. அப்போ அன்னைக்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். 2 பக்கமும் இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கள் மாதிரி அமைச்சிட்டு அதில் வந்து அந்த குழுக்கள் வந்து சந்தித்து பேசி எந்தெந்த கிரே ஏரியாலாம் இருக்குது. நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி திரு ஓபிஎஸ் என்ன செய்கிறது, திரு டிடி என்ன செய்கிறது, திருமதி சசிகலா பற்றி இல்லை. அதுதான் 2 பக்கமே சொன்ன விஷயம். திருமதி சசிகலா உள்ள சேர்க்கிற பற்றி எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியிலையும் எதுவும் கிடையாதுனால திரு ஓபிஎஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பிஜேபி கோட்டாலே கொண்டு வந்துடலாமா, அம்மா மக்கள் முன்னேற்ற கோட்டாலே கொண்டு வந்துடலாமா என்னென்னு பார்க்குறாங்க. ஏடிஎம்கேல அதிகாரப்பூர்வமாக சேர்க்கிற பற்றின பேச்சும் அதில் இல்லை. அப்போ வந்து இவங்களை என்ன செய்யறதுங்கிறது, அப்போ அந்த கோட்டாவில் தனியாக கொடுத்துடலாமா, அப்போ எவ்வளோ சீட்டு ஒட்டுமொத்தமாக, அப்போ திரு வாசன் வந்து எந்த கோட்டாவில் வருவார், இந்த மாதிரி பாமக வந்து என்டிஏ எக்ஸிஸ்டிங் என்டிஏங்கிறாங்க சொல்கிறதா, அது பாமக தனியாக டீல் பண்ணிக்கணுமா, மொத்தமாக எவ்வளோ தொகுதி, அப்புறம் எந்தெந்த தொகுதி, இதெல்லாம் வந்து அப்புறம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அது ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து சில விஷயங்கள் நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தா நீட் மாதிரியான பிரச்சனைகள், இருமொழி கொள்கை மாதிரியான பிரச்சனைகள் 2 பேருக்கு வேறு வேறு பார்வை இருக்குது. வக்ஃபு மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ வந்து எதெல்லாம் நம்ம காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கு 2 பக்கம் ஒரு 4 பேர் அப்ராக்சிமேட்லி அந்த மாதிரி ஒரு குழு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேசி சரி பண்ணுவாங்கங்கிறது தான் தகவல். ஆனால் இது எல்லாமே ரைட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லைன்னு பார்க்குறாங்க. இது தவிர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு விஜய் தரப்பில் வந்து பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஆமாம், திரு விஜய் தரப்பை ஏடிஎம்கே பேசிகிட்டு இருக்கு. எல்லாமே எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் இது எதுவுமே வந்து மீட்டலை. திரு விஜய் வந்து அவர் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறார். அவங்களுக்கு அரசியல் ஆலோசகர்கள் வந்து ரொம்ப வந்து இருந்து நம்ம தான் தனியாக போகணுன்றாங்க. டூ லேட் ஆயிரும்னு ஏடிஎம்கே சொல்லுது. உங்களுக்காக காத்திருந்து நாங்கள் கதை காலங்கள் தான் இப்போ நாங்கள் அங்கே போகணும். அதனால தான் இந்த டிலேவுமே கூட ஆக்சுவலாக. இல்லாட்டி இன்னும் முன்னாடியே வந்திருக்கும். பங்குனி உத்தரவு காத்திருந்ததே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு. அவங்ககிட்ட சைடில் வரல. இப்போ வேறு ஏதாவது பண்ணும்போது நிறைய ஃபீலர்ஸ் நிறைய மிடில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அது எல்லா பக்கமும் தேமுதிக வந்து திமுகக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கு. எதுவுமே வந்து முடியல. அப்போ தேமுதிக உள்ளே வந்தால் ஏற்கனவே கமலாசனர் உள்ள வர போகிறார். அவருக்கு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு 3 சீட்டாவது கொடுக்க வேண்டாமா? அப்போ தேமுதிக ஒரு 5 சீட்டாவது வாங்காதா? அப்போ ஏற்கனவே இருந்தவங்களுக்குலாம் என்ன செய்யறது? அப்போ திமுக தன்னுடைய சீட்டை குறைக்க போதா? 200 சொல்லிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்குது. அது வந்து இன்னொரு பேட்டி வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ திமுகவுடைய கூட்டணிக்கான ஒதுக்கீடு அப்படின்னு நம்ம இன்னொரு பேட்டி, எல்லா பேட்டியும் ஒரே நான் முடிச்சுட்டு அப்புறம் கணக்கு இருக்குல்ல. ஸோ வந்து அது நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ரைட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம கூட்டணி அமைக்கணுங்கிற தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் திரு செங்கோட்டையன் வேறு ஏதோ பண்ணிடுவாரோ, திரு கேசி பழனிசாமி வேறு என்கரேஜ் பண்ணுறாங்களோ, உடச்சிருவாங்களோ, அப்படி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஆல் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன் என்னுடைய லிட்டில் நாலேஜில். அது ஒரு நாணயமாக 11ஆம் தேதி வாக்கில் அதை பற்றின ஒரு அறிவிப்பு, முதல் கட்ட அறிவிப்பு வரலாம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல விஷயங்கள் டு பி அட்ரஸ்ட். இப்போ வந்து ஒரே தொகுதியை 2 பேர் கேட்பாங்க. அப்போ வந்து அது உங்களுக்கா எங்களுக்கான கேள்வி வரும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுனால ஒரு சுமூகமாக கொண்டு இருப்பாங்க. முன்னாடி வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது, போராட்டங்களை கலந்துக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அமைக்கலாக கொண்டு வருவாங்க. அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அது 11ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 11ஆம் தேதி வரும். இந்த இரு தரப்புகள் வருகிறது. விஜயும் ஃபீலர்ஸ் கொடுத்திருக்கார், விஜய் கிட்டேருந்தும் வந்துட்டு இருக்கு, இன்னும் உறுதியாகலை. இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது இன்னைக்கு ஒரு செய்தி வந்தது சார். அதை நம்ம பார்க்கும்போது பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலையை நீடிப்பார். ஆனால் இந்த கூட்டணி உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கு ஒரு குழு போடப்படும். அந்த குழுவின் தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் இருப்பார். அவர் வந்து அதிமுக உடன் நல்ல சுமூக உறவு இருப்பதால், முன்னாள் உறுப்பினர், முன்னாள் கட்சிக்காரர் என்பதால் அவர் டீல் பண்ணிப்பார். அவர் தமிழக கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக இருப்பார். ஆல்ரெடி சட்டமன்ற குழு தலைவராக இருக்கார். ஸோ அவர் இருப்பார். ஸோ இது மாறாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது நம்ம பார்த்தோம். அது எப்படி புரிஞ்சு? ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சோர்ஸ், நம்ம அவங்க சோர்ஸ் எதுன்னு தெரியாமல் அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசுனதுலையும் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா குழு ஒன்று இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து குழப்பம் இல்லை. அது குழு அமைக்க போகிறாங்க, 2 தரப்புலையுமே அமைக்க போகிறாங்க. அதில் நயினார் நாகேந்திரன் இருக்கலாம்னு தாராளமாக இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. ஒரு 4-5 பேர் கொண்ட குழுவில் தாராளமாக இருக்கலாம். ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவராக இருக்கார். ஆஸ் யூ ரைட்லி மென்ஷன், அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்திருக்கிறார். அதனால் ஏற்கனவே முன்னாடி 2029 இருந்தாங்க. அது நம்ம திரு வேல்முருகன் இருந்தார், திரு அண்ணாமலை துணைத் தலைவராக இருக்கும்போது இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். அதில் வந்து குழப்பம் இல்லை. யார் இருப்பாங்கிறவங்க எனக்கு அவ்வளோ டீட்டெயில் போல, இன்னும் அது இன்னும் முடிவாகலை. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி இது அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு தான் அதெல்லாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 தரப்புமே
யார் யாருங்கிறதும் முடிவாயிட்டு தான் சொன்னாங்க. பட் யார் யாருன்னு எனக்கு நான் கேட்டுக்க முடியல. நான் ரொம்ப துருவி கொண்டு போக விரும்பல. ஸோ திரு நயினார் நாகேந்திரன் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. மாநில தலைமை மாற்றத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒன்று தான் சாத்தியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து சின்னதாக ஒரு ஃப்ளூயிடாக ஒன்று இருக்குது. அதாவது 75% வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு 25% பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் இந்த பக்கம், விஜய் அந்த பக்கம் அப்படின்னு யார் வேணுமா போங்கிறது, எல்லாருமே பிளான் பி, பிளான் சி எல்லாம் எங்கேயுமே என்ன லாஸ்ட் மினிட்ல எதுவும் தப்பாக போயிடக்கூடாங்கனால எல்லாருமே அடுத்தடுத்த விஷயம் வச்சுட்டு இருக்காங்க. அதனால சில விஷயங்கள் முடியாது இருக்கும். பட் நமக்கு வந்து தெளிவாக பார்க்குறோம், ஏடிஎம் அலையன்ஸ் வந்து உறுதியாக வரப்போகிறதுங்கனால திரு அண்ணாமலை வந்து நான் அந்த போட்டியில் இல்லைங்கிறத இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து அதே ராமேஸ்வரத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் தெளிவாக சொன்னேன், அந்த போட்டியில் நான் இல்லைனா இருக்கேன். அதனால் அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் இருக்குமான்னு நான் தெரியல, அன்லஸ் அன்டில் நியூ டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பன். ஏதாவது வேறு ஏதாவது, ஏன்னா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம பலமுறை நம்ம வந்து சில அண்ணாமலை மாறுறாரா இல்லையா, ஏடிஎம்கே கூட்டணி வரப்போதா இல்லையாங்கிறலாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கணும். பிஜேபி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் சர்ப்ரைசஸ். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் பிஜேபிகிட்ட 150 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கனால அவங்க எப்பயுமே அப்பர் ஹேண்டில் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சரியாக வருமா தப்பாக பார்த்தோம்னா அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஐயோ நான் ஒரு பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் பதறி அடித்து முடிவு எடுக்கிறோன்னு அப்படியா பார்ப்போம்னு எவ்வளோ பெரிய நெருப்பு எரியிற விஷயமா இருந்தாலும் நிதானமாக முடிவு எடுக்கக்கூடியவங்க. அதில் வந்து 150 கணக்கு இருக்கும். அந்த கணக்கு நமக்கு புரியவே புரியாது, அந்த ஃபார்முலேவே நமக்கு புரியாது, அந்த அளவுக்கு டீப்பாக யோசிக்கிறவங்க. அதனால் இது வந்து எதனாலும் நடக்கலாம், எந்த சர்ப்ரைஸ்னாலும் நடக்கலாம். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சுது. தலைவர் வேறு யாருங்கிறத முடிவாகணும். டெல்லியிலேருந்து திரு ரெட்டி வந்து இங்கே வரணும், கிஷன் ரெட்டி அவர் வரணும், இங்கே பார்ப்பாங்க. அது எல்லாமே இந்த 11ஆம் தேதியை ஒட்டி 2-3 நாள் முன்ன புனையிலே முடிஞ்சிடும். யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து என்ன கணக்கில் வருதுங்கிற நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இதில் விஜய், சீமான் இவர்களுடைய பேரும் எப்படி அடிபடுகிறது? விஜய் வந்து எப்படி ஒரு கொள்கை எதிரியாகவே பாஜக வைத்திருக்கிறார், சீமான் அப்படியே ஆப்போசிட், நீங்க வரமாட்டாருன்னு சொல்றீங்க. பட் ஆனால் பேர் எப்படி? 2 பேருமே அலையன்ஸில் வரமாட்டாங்கிறது என்னுடைய திடமான ஒரு அனுபவ எண்ணம். அது வந்து என்கிட்ட யாரும் சொல்லலை, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல, அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்ல, இவங்களும் நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லலை. இது வந்து என்னுடைய ஒரு 26 வருஷமாக வண்டி ஓட்டலாம் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இது வந்து எப்படி லாஜிக்கலாக உள்ளே சேர முடியாது அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து திரு சீமான் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் அதிமுகவுக்கு சில அறிவுரைலாம் கொடுத்துருந்தேன், 2021 கொடுத்துருந்தேன். நான் கலந்து பேசின போது நான் வர முடியாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேமுதிகவை சேர்த்துக்கங்க, இவங்களை சேர்த்துக்கலாம் நான் அறிவுரை கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அதை மாதிரி இவங்க வந்து எல்லாருமே மாறி ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்குற ஒரு பியாண்ட் பாலிடிக்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருமே எல்லாருக்கும் இருக்கும். அது நீங்கள் வந்து அது ஏஜ் காரணமாக, அவங்களுடைய ஐடியா காரணமாக, காமன் ஐடியாலஜி காரணமாக நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. அதுபோல் விஜய்க்கும் சீமானுக்கும் பிஜேபிக்கு ஏடிஎம்கே நடுவில் சில நலம் விரும்பிகள் இருப்பாங்க. நீங்கள் விஜய் வந்து அமித்ஷாக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், என்னை கூட்டணி சேர்த்துக்கங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து இவருக்கு வந்து வீட்டு வாசலில் பின்னார் என்னை கூட்டணி, அதெல்லாம் நடக்காது. இவங்களுடைய மூடை பார்த்து நீங்கள் வந்து இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்கன்னு கேட்டால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்க 2 பேருமே நேரடியாக பேசாமல் வேறு நலம் விரும்பிகள் சொல்லி பல்ஸ் பார்த்து, இவங்க கேட்டால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து, கேட்டால் கொடுப்பாங்கிற சொல்லி, இந்த மாதிரி நம்ம வரலாமா திரும்ப சேரலாமாங்கிறத மூடெல்லாம் பார்த்து எல்லாமே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க தானங்க வேண்டான்னு போனாங்க, வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தாங்கன்னு சொல்லப்பட்டு அப்படின்னா சரி நான் வர சொல்கிறேன்னு சொல்லி அப்படி பேசி வந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் ஏன்னா 2 பேருக்கும் தர்மசங்கம் வந்துடுறேன், திரு எடப்பாடி பழனிசாமி தர்மசங்கம் வந்தக்கூடாது, திரு அமித்ஷா தர்மசங்கம் வந்துடுறேன். அதை மாதிரி தான் திரு விஜய் போய் நின்னார் அப்படிங்கிறதோ, திரு சீமான் அவங்களே ரொம்ப நான் எங்கே கேட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அவர்கள்ட்ட அடிக்கடி தொடர்பில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பட் எது முடிவாகுங்கிறது கடைசியில் தான். அது வந்து எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான், எதுவுமே இறுதி கிடையாது. இப்போ நான் மெட்டீரியலைஸ் ஆகக்கூடிய இதுன்னு பார்த்தா அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக, அம்மா மற்றும் மக்கள் முன்னேற்ற கழகம், தமாக, அண்ணன் ஓபிஎஸ், இதை மாதிரியான ஒரு கூட்டணி தான், ஃபார்மிடபிள் அலைன்ஸ் தான் வந்து வாய்ப்புன்னு நினைக்கிறேன். திரு விஜயோ திரு சீமானோ இதில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். 2 பேருக்குமான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதையும் வரை இன்னைக்கு ஒருத்தர் வந்து ஏங்க வரக்கூடாது, 2 பேருமே சேர்ப்போம், இடம் எங்கே இருக்குது நீங்கள் எப்படி மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்க்கணும், நீங்கள் வெளியே தான் நிற்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏடிஎம்கேல ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து அதையும் கொண்டு வந்துடலாம் சார், நீங்கள் பார்த்துட்டே நான் செய்கிறோமா இல்லைன்னு பாருங்கன்னாரு. நம்ம ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் பார்க்கணும். நம்ம வந்து எல்லாமே கற்பனை வந்து ஓகம் தான் இருக்கும். பட் அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். அதிமுக கூட்டணியில் பாஜக சேருதுன்றதே ஒரு இதாக இருக்கும்போது இதில் விஜய், சீமான் அவர்களுக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக சேரவில்லை, பாஜக கூட்டணியில் அதிமுக சேரவில்லை, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்கின்றன. கேட்கறது கொஞ்சம் வந்து விசு சொல்கிற மாதிரி இருக்கும். 2021 அலையன்ஸ் மாதிரி ஒரு காம்போசிஷன் இருக்காது. இது வந்து புது ஃபார்மேஷனில். ஆமாம், அது வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அளவில் இருக்குதும், தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியாக இருக்கும். அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வருவாங்க. அதான் சொன்னேன், இப்போ நீங்கள் என்னென்ன 4 பேர் டெக்னிக்கலாக அதை கலைச்சி விட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓஹோ நீங்கள் தான் அங்கே போனீங்களா, அப்போ நீங்கள் தான் காலில் விழுந்தீங்களா, நீங்கள் தான் இங்கே வந்தீங்களா, உங்களுக்கு இறங்கி வந்தீங்களா அப்படின்லாம் போகாமல், இது வந்து நான் இது ஒரு மேரேஜ் அப்படின்றது. அதுதான் நான் உங்களுக்கு முதல்ல இந்த வார்த்தையை பண்ணுறது. இரு வீட்டார் சம்பவத்தோடு நடக்கக்கூடிய விஷயம். அவங்களுக்கும் நீட் இருக்குது, இவங்களுக்கும் நீட் இருக்குது, இவ்வளோதான். அப்போ வந்து 2 பேருமே சேர்றாங்க. அது வந்து யாரும் இறங்கி போல, யாரும் ஏறி போல.
ஓகே, அப்போ 2021 மாதிரி பாமகவையும் பிஜேபியும் தனித்தனியாக அதிமுக டீல் பண்ணாமல் இது எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு ஒரு சம்திங் காமன் மினிமம் ப்ரோக்ராமோட போக போகிறாங்க. அது அதிமுக பாஜகவுக்கு மட்டும். மற்றதில் வந்து தனியாக டீல் பண்ண போகிறாங்க. அது என்டிஏங்கிறது எதில் வச்சுக்கிறது, அப்போ வந்து தமாகாவுக்கு யார் கோட்டாவில் கொடுக்கறது, அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் யார் கோட்டாவில் கொடுக்கறது, திரு ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறீங்க, இது தனியாக விவாதிக்கப்படும். அதை அந்த குழு பேசணும். பாமக கூடயோ தேமுதிக கூடயோ மற்றவங்க கூடயோ அது வந்து தனியாக பேசுவாங்க. ஸோ அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி, அதில் ஒரு ஐடியாவுக்கு வர போகிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே என்ன செய்ய போங்கிறது மற்றவங்களாம் சேர்த்து வச்சு பேசுவாங்க. அது 2-3 கட்டமாக அதில் பேச வேண்டியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் சார். ரொம்ப நன்றி. இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸோட பல விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி.